வைக்கலாமா இல்ல கிளாஸ் போயிடலாமா? உங்க நாலேஜ் 5 குவிஸ் ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன். வைக்கலாம்னு சொன்னீங்கன்னா வைக்கலாம். உங்க நாலேஜ் டெஸ்ட் பண்றதுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு அந்த ப்ரோக்ராம் பார்த்து கரெக்டா சொல்றீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு. வைக்கலாம் ப்ரோ. வைக்கலாமா? சரி ஓகே. என்னன்னு பாத்தீங்கன்னா ரூல்ஸ் சொல்லிடுறேன் முதல்ல. ஃபர்ஸ்ட் வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் உங்க மைக்கை ஆன் பண்ணி ஆன்சர் சொல்றீங்களோ அவங்க தான் வின்னர். ஓகே ஓகே. ஓகேவா? ஓகே ஓகே தாஸ் ப்ரோ நீங்க ப்ரெசென்ட் பண்ணி ஆரம்பிக்கலாம். லாஸ்ட் கிளாஸ் பிபிடி ப்ரெசென்ட் பண்ணுங்க தாஸ் ப்ரோ. அதில் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் இருக்கும், அதுல இருந்து ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஓகே அது வாங்க முன்னாடி வந்துருங்க. ஓகே இந்த ப்ரோக்ராம்ல எந்த ஆப்ஷன் காட்டுன்னு கரெக்ட்னு ப்ரெசென்ட் பண்ணுவாரு. டக்குன்னு மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க என்ன ஆன்சர் கரெக்ட்ன்ட்டு. ரெண்டு ஹேஷ்டேக் இருக்கு. ஓகே ஃபர்ஸ்ட் வந்து விக்னேஷ் ப்ரோ தான் சொன்னாரு. ரெண்டு ஓகே எரர் கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லுங்க விக்னேஷ் ப்ரோ. காம்ப்ளிகேஷன் எரர் இன் ப்ரீ ப்ராசசிங். ஓகே எப்படி ஏன் அந்த ப்ரோக்ராம்ல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அது வந்து அந்த ஹெட்டர் ஃபைல் லைப்ரரி ஃபைல் எல்லாமே போட்டுக்கிறது எல்லாமே தப்பு. டபுள் ஹேஷ்டேக் போட்டிருக்காங்க, லெஸ் தென் கிரேட்டர் தென் இது போட்டு டபுள் கொட்டேஷன் போட்டிருக்காங்க. ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சார். ஓகே பாத்தீங்கன்னா ஹெட்டர் ஃபேக்ட் இப்போதான் நம்ம சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணோம், அது கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்கு. டபுள் எஸ் போட்டிருக்காங்க, அப்புறம் வந்து இந்த ஆங்கிள் பிராக்கெட்ஸ் போடல. ஓகே மைக் ஆன் பண்ணி சொன்னா கொஞ்சம் எல்லாம் கன்ஃபியூஷன் ஆகிடுங்கன்னு நினைக்கிறீங்க. யார் ஃபர்ஸ்ட் சாட் பாக்ஸ் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. யாருக்கு ஆன்சர் தெரியுதோ அவங்க பேரை போடுங்க, அவங்க மட்டும் ஆன்சர் சொல்லுவீங்களாமா. ஓகேங்களா? சாட் பாக்ஸ்ல உங்க பேரை டைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்னானு உங்க பேரை போட்டு அவங்க சொல்லுவீங்களாமா. ஓகே நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் ப்ரோ. ஓகே விக்னேஷ் ப்ரோ நீங்க சொல்லுங்க இதுக்கு என்ன ஆன்சர் வரும்ட்டு. நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸா? சரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அந்த ப்ரோக்ராம் எப்படின்ட்டு? மார்க்ஸ் வந்து அவங்களே அசைன் பண்ணிட்டாங்க ப்ரோ 65ன்னு. அப்புறம் இஃப் கண்டிஷன்ல அவங்க கொடுக்குற மார்க் வந்து 60 அதிகமா இருந்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு பிரிண்ட் ஆகும் ப்ரோ ஃபர்ஸ்ட். ஓகே ப்ரோ. இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா எல்ஸ் இஃப் போகும். அதுல வந்து அவங்க கொடுத்திருக்க மார்க்ஸ் 50 மார்க் கூட அதிகமா இருந்தா செகண்ட் கிளாஸ்ல பிரிண்ட் ஆகும் ப்ரோ. ஓகே அப்படியும் இல்லையா எல்ஸ் கண்டிஷன் எல்ஸ்ல இருந்து ஃபெயில் ப்ரோ. அவங்க கொடுக்குற மார்க் 65 ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லயே சாட்டிஸ்ஃபை ஆகுது ப்ரோ. ஓகே 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 நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். மத்தவங்களும் எல்லாம் ஆக்டிவா டைப் பண்ணுங்கப்பா. ஒருத்தர் தான் சொல்லிட்டு இருக்காரு வச்சிருக்குமே. ஓகே மேக்ஸான் நீங்க சொல்லுங்க. மேக்ஸான் உங்களோட சான்ஸ். மைக் ஆன் சொல்லுங்க என்ன ஆன்சர். இதுல வந்து 5 பிரிண்ட் ஆகுங்களா? ஸ்விட்ச் கேஸ் யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படி ஸ்விட்ச் கேஸுக்கு சின்டாக்ஸ் எழுதுவோம்ட்டு. ப்ரோ எரர். ஓகே எரர் என்ன எரர் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதாவது நம்ம எந்த கேஸுமே வந்து டிஃபைன் பண்ணவே இல்லை. ஸ்ட்ரைட்டாகவே ஸ்விட்ச் கொடுத்துட்டு பிரிண்ட் ஆஃப் போயிடுச்சு. கேஸ் 1 கொடுத்துட்டு பிரிண்ட் ஆஃப் போயிருந்தா கூட 5 பிரிண்ட் ஆகுன்னு வச்சுக்கலாம். பட் அவங்க கேஸ் என்ன கேஸ்னு வந்து டிஃபைன் பண்ணவே இல்லை. ஸோ அதனால எரர் வரும். ஓகே ஓகே சூப்பர் செமையா சொன்னாரு ராஜேந்திரன். ஓகே நெக்ஸ்ட் ஸ்லைட். ஆன்சர் பண்ற கையா நேம் உங்க நேம் யார் ஃபர்ஸ்ட் டைப் பண்றீங்க பார்க்கலாம். ஓகே ராஜேந்திரன் ப்ரோ சொல்லுங்க இதரா. ப்ரோ எலக்ட்ரானிக். ப்ரோ நல்லா பாருங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஏதாச்சும் தப்பு இருக்கான்ட்டு. வேற யாருக்காச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க. எலக்ட்ரானிக் கிடையாது ப்ரோ. கேஸ் 1 கொடுக்கப்போ அந்த கொட்டேஷன் கொடுக்க கூடாது ப்ரோ. ஓகே சூப்பர் யார் சொன்னீங்க? ஓகே விக்னேஷ் சாமியா சொன்னாரு. பாத்தீங்கன்னா இங்க வந்து கொட்டேஷன்ல கொடுத்தோம்னா அது கேரக்டரா மாறிடும். ஆனா நம்ம அங்க இன்டீஜர் தான் கொடுத்துருக்கோம். இன்டீஜர் அண்ட் கேரக்டர் ரெண்டும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சி ப்ரோக்ராமிங்ல. ஸோ வந்து எரர் தான் பிரிண்ட் ஆகும். ஓகே ஐ திங்க் லாஸ்ட் ஸ்லைட் நினைக்கிறேன். லாஸ்ட் சான்ஸ் உங்க பேரை டைப் பண்ணுங்க பார்க்கலாம்.
ப்ரோ முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஸ்லைட் மட்டும். தேங்க்யூ ஸ்லைட் முன்னாடி. ஓகே. நல்லா கொஸ்டின் படிச்சு பார்த்துக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் வேஸ் ஆர் கரெக்ட் டு கமெண்ட் அவுட் ப்ரீ ப்ராசஸிங் ஆஃப் எனி லைன்? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே ராஜேந்திரன் போட்டாரு. சரி சொல்லுங்க ப்ரோ. ஓகே இப்ப தர்ஷினி நீங்களும் சொல்லலாம். ஓகே ஓகே இருங்க. ஓகே தர்ஷினி நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எப்படி டின்னு சொல்றீங்கன்ட்டு. ப்ரோ கமெண்ட் லைன் வந்து டபுள் ஸ்லாஷ் கொடுத்து தான் கொடுப்போம் நம்ம. ஓகே அங்க எந்த லைன் வந்து அவங்க கமெண்ட் பண்ண சொல்லிருக்காங்க क्वेश्चनல? ப்ரீ ப்ராசசிங் லைன் தான் கமெண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே ஓகே சூப்பர். ப்ரீ ப்ராசசிங்னா ஆஷ் இன்க்ளூட் ப்ரீ ப்ராசசிங். ஓகே ஓகே கரெக்ட். ஓகே 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 கேம் எப்படி இருந்துச்சு? எல்லாரும் நல்லா தெளிவா சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோகிராமிங் நல்லா கான்செப்ட் புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஓகே கிளாஸுக்கு போயிடலாம். சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே ஒரு சும்மா ஒரு நேற்று வெளியில கிளாஸ் அதனால கொஞ்சம் ரிஃப்ரெஷ்மெண்டா இருக்குன்ட்டு பண்றோம். ஓகே இன்னைக்கு கிளாஸ் பாத்தீங்கன்னா ப்ரோ நெக்ஸ்ட் பிபிடி நீ கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்விட்ச் கேஸ் வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். அதோட ஃப்ளோ சார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் வந்து கடைசியா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு பதிலாக பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து டைரக்டா பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் போக போறோம். என்னதுன்னு பாத்தீங்கன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ப்ரோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருந்து மட்டும் போடுங்க. லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நான் செகண்ட் டே ஆஃப் த கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். லூப்பிங்னா வந்து ஒரு ப்ராசஸை வந்து திரும்ப திரும்ப பண்றதா லூப்பிங். அதுக்கு ஃப்ளோ சார்ட் கூட நான் வரைஞ்சு காமிச்சிருந்தேன். அப்போ எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, மறுபடியும் சொல்றேன். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கஸ்டமருக்கு வராரு. அந்த கஸ்டமர் வந்து உங்களுக்கு டீ கேட்கறாருன்னா அவருக்கு வந்து நீங்க பாலையும் டீ தூளையும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பீங்க. இதே ப்ராசஸ் வந்து எத்தனை பேர் வந்தாலும் சேம் ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸ்ல டிஃப்ரெண்ட் ஆக போதில்ல. பட் ஆனால் அப்போ கஸ்டமர்ஸோட எண்ணிக்கை மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரே ப்ராசஸை மல்டிபிள் டைம்ஸ் திரும்ப 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 10 பேர் வந்தாங்கன்னா 10 பேருக்கு டீயை காஃபி மாற்றி மாற்றி போட்டு கொடுத்துட்டே இருந்தோம்னா அது வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ரோ. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளோ சார்ட்ஸ் அப்புறம் சின்டாக்ஸ் ஸ்னிப்பெட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்கு. ஃபார் லூப் அண்ட் வைல் லூப் அண்ட் டு வைல் லூப். 3 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஃபார் லூப், வைல் லூப், டு வைல் லூப். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபார் லூப்போட ஃப்ளோ சார்ட் பார்க்கலாம். இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்தோன்னே ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். யாருக்காச்சும் புரிஞ்சுன்னா மைக் அன்மி சொல்லுங்க. ஏன்னா என்ன இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. நான் வந்து அது எப்படின்னு நான் சொல்றேன். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணும் ப்ரோ. இல்ல ஃபர்ஸ்ட் இருந்து சொல்லுங்க. ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லுங்க. அப்புறம் இன்புட் வாங்குவோம் parallelogram-ல. சோ அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணுவோம். ஓகே. கண்டிஷன் வந்துட்டு எவ்வளவு டைம் ட்ரூவா இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். ஓகே. ஒன்ஸ் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ ஸ்டாப்ல இருந்து வெளியே வந்துரும். ஓகே ஓகே அவங்க சொன்ன மாதிரி தான். எவ்வளவு கண்டிஷன் பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற கண்டிஷன் எவ்வளவு டைம்ஸ் ட்ரூவா இருக்கோ அவ்வளவு டைம்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். சப்போஸ் நம்ம கொடுக்குற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் வந்து ஸ்டாப் ஆயிடும். அதுல ஃபார் லூப்போட சின்டெக்ஸ் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ரோ. இதான் இந்த ஃப்ளோ சார்ட்ல இவ்வளவுதான். ஜஸ்ட் ஒரு நீங்க ஸ்டார்ட் கொடுக்குறீங்க, ஒரு இன்புட் வாங்குறீங்க, அதுக்கப்புறம் அது வந்து ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். ப்ராசஸ் ஆகி அது பாத்தீங்கன்னா கடைசியில ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் அந்த கண்டிஷன் இதாகிட்டே இருக்கும். இந்த ஃப்ளோ சார்ட் அப்புறம் பார்க்கலாம். நம்ம டேட்டா சின்டெக்ஸ் போயிடலாம் ப்ரோ. இது உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் லூப்போட சின்டெக்ஸ் பார்த்துடலாம். ஃபார் லூப்போட சின்டெக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ங்கிற கீவேர்டு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இனிஷியலைசேஷன், கண்டிஷன் அண்ட் இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். இனிஷியலைஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கணும். எந்த வேல்யூல இருந்து அது ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ் எடுத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பொசிஷன் இருக்கும். அது வந்து 0 மீட்டர்ஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் 100 மீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஸ்டார்டிங் வேல்யூ பாத்தீங்கன்னா 0. அந்த மாதிரி அதுக்கு இனிஷியலைஸ் கொடுக்கணும். அந்த வேல்யூ 0ல இருந்து ஆரம்பிக்கணுமா 1ல இருந்து ஆரம்பிக்கணுமா அப்படின்ட்டு. இதுக்கு பாத்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ்ல தெரியுமா? தெரிஞ்ச யாராச்சும் பதில் சொல்லுங்க. ஹோல் நம்பர்ஸ்னா எப்படி இருக்கும், நேச்சுரல் நம்பர்ஸ்னா எப்படி இருக்கும்? ஹோல் நம்பர்ஸ் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா? ஓகே. நேச்சுரல் நம்பர்ஸ் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே அவர் சொன்ன மாதிரி தான். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 0 ஹோல் நம்பர்ஸ்க்கு, நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு 1 ஸ்டார்டிங். அதுதான் நம்ம இனிஷியலைசிங் சொல்லுவோம். அங்க இருந்து நம்ம பிரிண்ட் பண்ணிட்டே வருவோம். கண்டிஷன் பாத்தீங்கன்னா எது வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் வேல்யூ 1ன்னு கொடுத்துக்கலாம். எனக்கு இப்போ 10 வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னா 1ல இருந்து 10 வரைக்கும் கொடுக்குறோம். அப்ப வந்து என்ன ஆகுனா
லெஸ் தென் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நம்ம கண்டிஷன் கொடுப்போம். லெஸ் தென் ஈக்குவல் டு 10னா 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும்னு அர்த்தம். இது வந்து கண்டிஷன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 1 இருக்கு. அது வந்து இப்ப இந்த கண்டிஷனுக்கு ட்ரூவா இருக்கா ஃபால்ஸா இருக்கா, அது வந்து லெஸ் தென் 10ஓட 1 வந்து லெஸ் தெனா தான் இருக்கு. அப்ப அது என்னங்கன்னா பிரிண்ட் ஆகிரும். அது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்களா அதுல வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். அடுத்து வந்து 2 1 + 1 2 ஆயிரும். அப்ப இப்ப 2 செக் பண்ணுவோம். 2 வந்து 10ஓட கம்மியா இருக்கா அப்படின்ட்டு. அப்ப கம்மியா இருந்தா இந்த கண்டிஷன் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா 9 10 வரும். 10 வரும்போது பாத்தீங்கன்னா 10 வரும்போது பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். 10 அப்புறம் நம்ம கொடுத்துற கண்டிஷன் ஈக்குவலா இருக்கும். அப்ப என்ன ஆகுனா மறுபடியும் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும், 11 ஆகும். 11 வரும்போது பாத்தீங்கன்னா 11 வந்து 10ஓட அதிகமா இருக்கும். அப்ப கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு, இந்த லூப் விட்டு வெளியே வந்துடும். இப்போ 10 இருக்கும்போதே ஃபால்ஸ் ஆயிடும்ல. நான் வந்து இந்த ப்ரோக்ராம் சொல்லாதீங்க, நான் வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு 10 சொல்லியிருந்தேன். எக்ஸாம்பிள் ஹோல் நம்பர்ஸ். இந்த ப்ரோக்ராம் படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 0 வேல்யூ அசைன் பண்ணிருக்கோம். லெஸ் தென் 10 அப்படின்னா 9 வரைக்கும் தான் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். 10 வரும்போது 10 வந்து லெஸ் தென் 10 கிடையாது, அது வந்து ஈக்குவல் டு 10. நம்ம ஈக்குவல் டு சிம்பிள் கொடுக்காதங்காட்டி 10 வந்து விட்டுரும். 10 விட்டுட்டு மிச்சம் இருக்கிறத பிரிண்ட் ஆகும். ஓகே, இந்த ப்ரோக்ராம் படி பாத்தீங்கன்னா இந்த ஹலோ வேர்ல்டு எத்தனை டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கும்? ராஜேந்திரன் தவிர சொல்லுங்க, மத்த யாராச்சும். ஸ்டார்டிங்ல இருந்து 0 to 9 வரைக்கும் வரும். அப்ப எவ்வளவு டைம்ஸ் டோட்டலா பிரிண்ட் ஆயிருக்கும்? 10 times. ஓகே, 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கும். சப்போஸ் நான் 0 பதிலா 1 கொடுத்திருந்தேன்னா எவ்வளவு டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கும்? 9 times. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே ப்ரோ, அந்த நீங்க ப்ரோக்ராம் வச்சிருக்கீங்களா தாஸ் ப்ரோ? ஆனா I++னா என்ன? I++னா நீங்க வந்து ஸ்டார்டிங் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருந்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ்னு படிச்சிருப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படி போட்டிருப்பாங்க. இன்க்ரிமெண்ட்னா ஒண்ணு இல்ல, ஒரு வேல்யூ ஆட் பண்ணும். இப்போ 2 இருந்துச்சுன்னா 1 ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 3 ஆகும். அந்த மாதிரி 3 இருந்துச்சுன்னா 1 ஆட் பண்ணும், மறுபடியும் 4 ஆகும். 4 இருந்துச்சா மறுபடியும் ஒரு ஆட் பண்ணும். 1 ஆட் பண்ணோம்னா அது வந்து இன்க்ரிமெண்ட்னு சொல்லுவோம். I++னா 1 ஆட் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகேண்ணா. ப்ரோ ப்ரோக்ராம் வச்சிருக்கீங்களா தாஸ் ப்ரோ? வச்சிருந்தீங்கன்னா ஓபன் பண்ணுங்க. நம்ம ஓகே, இந்த ப்ரோக்ராம் ஏதாவது ஞாபகம் இருக்கா? நம்ம ஆல்ரெடி போட்ட ப்ரோக்ராம் தான். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஃபார் லூப் எங்க யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம் யாராச்சும். நோ ஐடியா. இன்ட் அப்புறம் போலாமா ப்ரோ? எங்க 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 சொல்றீங்க? இன்ட் எஸ் இல்ல, நம்ம இங்க கான்செப்ட் படி கேக்குறேன். இப்போ வந்து நம்ம ஓகே நானே சொல்றேன். இப்போ வந்து நம்ம சுகர் வந்து எவ்வளவு ஆட் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்புட் வாங்கிக்கலாம். இன்புட் வாங்கிட்டு அவ்வளவு டைம்ஸ் நம்ம வந்து ஒரு சுகர் ஆட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இப்ப ரெண்டு டீஸ்பூன் சுகர் கேட்டிருந்தாங்கன்னா அப்புறம் 2 தடவை ஆட் பண்ணி 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் வில் பி ஆடட் ஃபார் யூ. எவ்வளவு தடவை நம்ம கவுண்ட் பண்ண போறோம் எவ்வளவு சுகர் இதுக்கு ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ புரிஞ்சுதுங்களா? கஸ்டமர் வந்து இப்போ வந்து எனக்கு 3 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் கேட்கறாருன்னா நம்ம அந்த அதுக்கு ஒரு ஃபார் லூப் போடுவோம். அந்த 3 வர வரைக்கும் அந்த ஃபார் லூப் வந்து ஒரு கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். கவுண்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கும். 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு, 2வது ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு, 3வது ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு அப்படின்னு அந்த லூப்ல நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். வச்சுட்டு கடைசியில என்ன பண்ணுவோம்னா மொத்தம் எவ்வளவு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் 3 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் வில் பி ஆடட் டு யுவர் காஃபி அந்த மாதிரி கொடுக்க போறோம். ஓகேங்களா? ஹலோ கேக்குது ப்ரோ. புரிஞ்சுதுங்களா கான்செப்ட்? ஒரு டைம் ப்ரோக்ராம்ல பார்த்தா புரியும். சரி ஓகே, சரி நீங்களே இருங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சின்டெக்ஸ் படிச்சோம் தெரியுங்களா, அந்த சின்டெக்ஸ் சொல்லுங்க. இந்த இஃப்க்கு அப்புறம் நம்ம போட்டுக்கலாம் அந்த சின்டெக்ஸ். ஓகே ப்ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் இஃப்க்கு அப்புறம் ப்ரோ, ஃபர்ஸ்ட் இஃப்க்கு அப்புறம் ஓகே. இப்போ அந்த சின்டெக்ஸ் சொல்லுங்க. ஃபார் ஓகே, ஃபார் கண்டிஷன் சொல்றதா ப்ரோ? ஃபர்ஸ்ட் நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? இனிஷியலைசேஷன். இப்போ ஸ்பூன் பாத்தீங்கன்னா நீங்க 0ல இருந்து ஆரம்பிப்பீங்களா இல்ல 1 ஸ்பூன்ல இருந்து ஆரம்பிப்பீங்களா? 1ல இருந்து தான் ப்ரோ. அப்போ இனிஷியலைசேஷன் வேல்யூ எவ்வளவு கொடுப்பீங்க? a equal to 1 I equal okay I equal to 1. ஓகே, I equal to 1. I equal to 1 போட்டுக்கோங்க. ஓகே, கண்டிஷன் எவ்வளவு கொடுப்பீங்க? less than 3. Okay, less than 3.
ஓகே, இப்படி நம்ம லெஸ் தென் 3 கொடுக்கறதுக்கு பதிலா நம்ம கஸ்டமர் கிட்டயே எவ்வளவு உங்களுக்கு சுகர் வேணும்னு கேட்கறதுக்கு நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் தெரியுங்களா? ஆமாம் ப்ரோ. என்டர் த சுகர் யூ வாண்ட் பிட்வீன் 1 to 5 ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்கோம் தெரியுங்களா? ஆமாம் ப்ரோ. ஓகே, அப்ப அவங்க நம்ம இன்புட் வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்குறோம். அப்ப நீங்க 3 கொடுப்பீங்களா இல்ல அந்த வேரியபிள் கொடுப்பீங்களா? ஒரு நம்பரா தான் ப்ரோ கொடுப்போம். நம்பரா தான் கொடுப்போம். பட் நீங்க டேட்டா கொடுத்தீங்கன்னா அது வந்து எப்பயுமே லெஸ் தென் ஈக்குவல் டு கொடுத்துக்கலாம்ல ப்ரோ? கொடுத்துக்கலாம். லெஸ் தென் ஈக்குவல் டு ஏன் ஒரு லெஸ் தென் ஈக்குவல் டு கொடுக்குறான்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து கஸ்டமர் வந்து இப்போ 3 ஸ்பூன் கேட்டாங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் வேல்யூ 1 கொடுத்துருக்கோம். 1 வந்து 3யோட கம்மியா இருக்கு, 2 வந்து 3யோட கம்மியா இருக்கு, பட் 3யோட கம்மியா இருக்கு பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கு. ஈக்குவலா இருக்கும்போது நம்ம வெறும் லெஸ் தென் மட்டும் கொடுத்தோம்னா வெறும் 2 ஸ்பூன் மட்டும் தான் ஆட் ஆகும், 3வது ஸ்பூன் ஆட் ஆகாது. ஸோ அதனால அவர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏன் எஸ் கொடுக்குறோம்னா நம்ம வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம். நம்ம முன்னாடியே வந்து 3ன்னு வேல்யூ கொடுத்துருந்தோம்னா எப்பயுமே 3யா தான் இருக்கும். எத்தனை தடவை அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணாலும் 3ங்கிறது தான் இருக்கும். அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்னா யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கிக்கிறோம், உங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்ட்டு. அதுக்கு தான் இங்க வந்து 3க்கு பதிலா எஸ்ங்கிற ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் வேரியபிள்ல. ஓகே, இக்னேஷ் ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ. இப்போ கண்டிஷன் கொடுத்தாச்சு, அடுத்து என்ன பண்ணுவீங்க? i++ கொடுக்கணும் ப்ரோ. ஓகே, ஏன் i++ கொடுக்குறீங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டைம் டீஸ்பூன் போடுறாங்க ப்ரோ, அடுத்த டைம் போணும்னா ++ கொடுக்கணும் ப்ரோ. ஓகே சரி சொல்லுங்க. அடுத்து சொல்லுங்க. டிக்ளேர் பண்ணல. ஹலோ ப்ரோ வரும். ஓகே ஓகே ஓகே, கரெக்டா சொல்றீங்க. அவர் வந்து கேர்லி பிரேசஸ் போட்டாரு. பேரந்தசிஸ் யார் சொன்னீங்களா? கரெக்டா சொன்னீங்க. பேரந்தசிஸ் தான் போடணும். சொல்லியிருந்தாங்க ஐய வந்து எங்க நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டாங்க. ஐ டிக்ளேர் பண்ணல. இந்த ஐய வந்து நம்ம எங்க டிக்ளேர் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரோ அந்த இன்ட்ல ப்ரோ இன்ட் i = 1 ன்னு வச்சுக்கலாம் ப்ரோ. ஓகே, அங்கேயும் பண்ணிக்கலாம். பட் இப்ப எல்லாரும் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லயே கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஒரு இன்ட் எஸ்ன்னு கொடுத்துருக்கோம் தெரியுங்களா? அங்க வந்து நம்ம இன்ட் ஐ கொடுத்துக்கலாம். கொடுக்கலாம், பட் நம்ம இங்க கொடுக்க வேண்டாம். ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். மேலேயே வந்து டிக்ளேர் பண்ணி முடிச்சிடலாம். எஸ், ஐ. ஓகே, இன்னொரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணி ஆகணும். எவ்வளவு வந்து சுகர் ஆட் பண்றாங்க அப்படின்னு அதை கவுண்ட் பண்ணி ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் கொடுக்கணுமா? எவ்வளவு ஆட் பண்ணிருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணுமா? கரெக்டா கைஸ்? ஒரு வேரியபிள் தேவையில்லைதானே ப்ரோ? இல்ல, நம்ம இங்க வந்து நீங்க வெறும் இந்த ஐயோட வேல்யூ வச்சு நீங்க பிரிண்ட் பண்ணலாம். பட் வந்து நம்ம ஒரு கவுண்ட் வச்சுக்கலாம் இங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா எவ்வளவு சுகர் ஆட் பண்றாங்கன்னு நம்ம பிரிண்ட் பண்ணணும் தெரியுங்களா? உள்ள வந்து வெறும் எம்டியா கொடுக்க முடியாது. அதனால அதுக்கு பதிலா வந்து ஒரு கவுண்ட் எடுத்துக்கலாம். கவுண்ட் வச்சு அந்த கவுண்ட்ல இருந்து நம்ம வந்து போட்டுக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். எவ்வளவு ஃபர்ஸ்ட் வந்து டீஸ்பூன் வந்து 0 கொடுத்துடலாம். முதல் இருக்கும்போது வெறும் ஸ்பூன் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கஸ்டமர் 3 ஸ்பூன் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்து போடுவாங்க, அது ஒன்று ஸ்டோர் பண்ணணும். அடுத்து வந்து செகண்ட் ஸ்பூன் போடுவாங்க, மறுபடியும் அதையும் ஒரு கவுண்ட்ல ஸ்டோர் பண்ணணும். அப்புறம் மூணாவது ஸ்பூன் போடுவாங்க, அதையும் மறுபடியும் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம், கவுண்ட். ஓகேங்களா? இன்டிஜர்லயே வந்து கவுண்ட் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஐ பக்கத்தாலேயே கவுண்ட் ஈக்குவல் டு அங்க வேல்யூ வந்து ஸ்டார்டிங் வேல்யூ நம்ம 0 கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் வெறும் ஸ்பூன் மட்டும் தான் இருக்கும். அதனால நம்ம வந்து கவுண்டோட வேல்யூ 0 கொடுக்குறோம். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு யாராவது சொல்ல முடியுமா? இந்த ஃபார் லூப் அந்த இஃப் அப்படியே எடுத்துறணும் ப்ரோ. நம்ம ஃபார் லூப் கீழ அந்த இஃப் இருந்துட்டு போகுது. நீங்க அந்த இருந்துட்டு போகுது, அது இருக்கட்டும். நம்ம இதுல மட்டும் எடிட்டிங் இருக்குங்க. இங்க என்ன கொடுக்கணும்? printf ப்ரோ. printf கொடுக்கலாமா? printf கொடுத்தீங்கன்னா இங்க வந்து எவ்வளவு டைம்ஸ் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும் ஸ்டேட்மெண்ட் அவுட்புட்ல? ப்ரோ நாம எத்தனை டைம் கொடுக்குறோமோ அது வரைக்கும் ஆகும் ப்ரோ. நம்ம 3 கொடுத்தோம்னா 3 டைம் ஆகும், 4 கொடுத்தோம்னா 4 டைம் ஆகும் ப்ரோ. எஸ்ல இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் ஃபர்ஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட் டீஸ்பூன் ஆஃப் 1 இஸ் ஆடட், டீஸ்பூன் 3 இஸ் ஆடட், 4 ஆடட், 5 ஆடட் அப்படி லைனா கொடுத்தா நல்லா இருக்குமா? இல்ல டோட்டல் கவுண்டா வந்து மொத்தமா உங்களுக்கு இவ்வளவு ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றது கரெக்டா இருக்குமா? மொத்தமா தான் ப்ரோ. ஓகே, அப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும்? நம்ம ஒரு கவுண்ட்ங்கிற ஒரு வேரியபிள் பண்ணிருக்கோம் தெரியுங்களா? அது என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அது ஸ்டோர் பண்றது வந்து வேல்யூ வந்து 0ல இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் எவ்வளவு டீஸ்பூன் ஆட் பண்றோமோ அது வந்து அந்த கவுண்ட்ல ஆட் ஆகிட்டே வரணும். அப்ப இங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்? கவுண்டையும் இன்க்ரீஸ் பண்ணணும் ப்ரோ. அப்போ
ஓகே, அதுக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவீங்க? கவுண்ட் ஈக்குவல் டு +1 அந்த மாதிரி கொடுக்கலாம் ப்ரோ. கவுண்ட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஐ கொடுக்கலாம். வேற இன்னும் கொஞ்சம் கரெக்டா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் இன்க்ரிமெண்டா ப்ரோ? ஓகே, நீங்க அப்படியும் கொடுக்கலாம், இல்லைன்னா வெறும் கவுண்ட் பிளஸ் பிளஸ்ன்னு கூட கொடுக்கலாம். ஓகே, நீங்க இப்படி கூட கொடுக்கலாம், கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் ஒன்னு கொடுக்கலாம். கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் ஒன்னா அந்த கவுண்டோட வேல்யூ ஃபர்ஸ்ட் 0வா இருக்கும், அப்புறம் +1 கொடுக்கும்போது அந்த 1 வேல்யூ வந்து மறுபடியும் கவுண்ட்ல போய் சேவ் ஆகும். இப்போ கவுண்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா 2 இருக்கும், 2 + 1 3 அப்படி வந்து கவுண்ட் அந்த மாதிரி கூட ஆகும். சப்போஸ் இந்த மாதிரி கொடுத்தீங்கனாலும் இதே இதே சேம் கான்செப்ட், அதே சேம் கான்செப்ட் நம்ம வேற ஸ்டேட்மெண்ட்டை கம்மி பண்ணிருக்கோம், வெறும் கவுண்ட் பிளஸ் பிளஸ் மட்டும் தான். ஓகேங்களா? ஓகே, புரிஞ்சுங்களா? ஓகே, விக்னேஷ் bro, அடுத்து சொல்லுங்க. இப்போ வந்து எதை பிரிண்ட் பண்ணணும், எதுல வந்து நம்மளோட வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும்? எஸ் ப்ரோ, எஸ்ல ஸ்டோர் ஆயிருக்குமா இல்ல வேற ஏதாச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். கவுண்ட்ல ப்ரோ, கவுண்ட்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, அப்போ நம்ம எஸ் பிரிண்ட் பண்ணணுமா இல்ல கவுண்ட் பிரிண்ட் பண்ணணுமா? கவுண்ட் தான் ப்ரோ பிரிண்ட் பண்ணணும். ஓகே, கவுண்ட் தான் நம்ம பிரிண்ட் பண்ணணும். எஸ்ல பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காரு அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் இருக்கும், நாம எவ்வளவு ஆட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கவுண்ட்ல இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, அதுக்கு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். printf ப்ரோ, printf தான் போடணுமா? சரி, நீங்க அவுட்புட் டிஸ்ப்ளே பண்றதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்க? printf போடணும் ப்ரோ. ஓகே, printf வந்து இந்த ஃபார் லூப்புக்கு உள்ள போடணுமா இல்ல ஃபார் லூப் வெளியே போடணுமா? உள்ளேயே போடலாம் ப்ரோ. ஓகே, உள்ளேயே போட்டா என்ன ஆகும், எத்தனை டைம்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும்? அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த நாம எத்தனை டைம் கொடுக்குறோமோ அத்தனை டைம் பிரிண்ட் ஆகும் ப்ரோ, உள்ள போடக்கூடாது. ஓகே, அப்ப வெளியே வெளியே போட்டா எவ்வளவு டைம்ஸ் பிரிண்ட் ஆகும்? வெளியில போட்டா 1 டைம் தான் ப்ரோ. ஃபார் லூப் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தானே பிரிண்ட் ஆகும். ஓகே, உள்ள போட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கோ, செகண்ட் ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கோ, தேர்ட் ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கோ அப்படின்னு வரும். இதே வெளியே போட்டீங்கன்னா ஒரு ஓவராலா எவ்வளவு ஆட் பண்ணிருக்கோ மட்டும் வரும். நமக்கு வந்து எவ்வளவு வரிசையா எவ்வளவு ஆட் பண்ணிருக்காங்க நமக்கு தெரிய வேண்டியதில்லை, மொத்தமா எவ்வளவு ஆட் பண்ணிருக்காங்க, 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம், எனக்கு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க ரிசல்ட் வந்தா மட்டும் போதும். ஓகே, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுப்போம்? printf போட்டாச்சு, printfல என்ன கொடுத்தா கரெக்டா இருக்கும்? உங்களோட ஸ்டேட்மெண்ட் உங்க விருப்பம் தான். கவுண்ட் ப்ரோ. ஓகே, கவுண்ட் கொடுப்போம். ஒரு வெறும் கவுண்ட் மட்டும் வந்து அது எதோட கவுண்ட்னு தெரியாது இல்லையா? அட்ரஸ் ஆஃப் கவுண்டா? இல்ல வெறும் நீங்க கவுண்ட் கொடுக்கலாம், பெர்சன்டேஜ் கொடுத்து கவுண்ட் கொடுத்தாச்சு. இது பிரிண்ட் பண்ணா வெறும் நம்பர் மட்டும் தான் வரும். யூசர் பாக்குற யூசருக்கு வந்து அது எதோட நம்பர்னு தெரியணும் இல்லையா? அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு கொஞ்சம் என்ன ஆட் பண்ணுவீங்க? கவுண்ட் டீஸ்பூன் ஆஃப் sugar is added அப்படி கொடுக்கலாம் ப்ரோ. என்ன புரியலீங்க? கவுண்ட் டீஸ்பூன் ஆஃப் sugar is added. ஓகே, சூப்பர். அந்த ஸ்டேட்மெண்ட் எங்க கொடுப்பீங்க? எது பெர்சன்டேஜ் டிக்கு முன்னாடியா இல்ல பெர்சன்டேஜ் டிக்கு அப்புறமா? பர்சன்டேஜ் அப்புறம் தானே ப்ரோ. உங்க இஷ்டம், அது வந்து நீங்க அந்த கொட்டேஷனுக்குள்ள எங்க வேணா கொடுத்துக்கலாம். பெர்சன்டேஜ் டிக்கு முன்னாடி கொடுத்துக்கலாம், பெர்சன்டேஜ் டிக்கு அப்புறமும் கொடுத்துக்கலாம். சுகர் ஆடட் ஏதோ ஒன்று போட்டு விடுங்க. சுகர் வில் பி ஆடட், ஆஃப் சுகர் ஆடட். ஓகே, ரன் பண்ணி பாத்துலாங்களா? ஆன்சர் கரெக்டா வரும்னு சொல்றீங்களா? ப்ரோ, கவுண்ட்க்கு வந்து நம்ம அந்த அட்ரஸ் டிஃபைன் பண்ண வேணாமா, அப்படியே வெறும் கவுண்ட்னு போட்டா போதுமா? பிரிண்ட் பண்ண ஓகே, இந்த டாபிக் இன்னும் யாரும் வந்திருக்க மாட்டேங்குது தெரியும். நம்ம அவுட்புட்ல வந்து நம்ம வேல்யூ பிரிண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவுட்புட்டுங்கும் போது நம்ம டிஸ்பிளே தான் பண்ண போறோம். டிஸ்பிளே பண்ணும்போது இருக்கிற வேல்யூவை தான் நம்ம டிஸ்பிளே பண்ண போறோம். அந்த வேல்யூவோட வேரியபிள் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். வேரியபிள்னா இந்த கவுண்ட், எஸ், ஐ இதெல்லாம் வேரியபிள். சப்போஸ் அது ஸ்டோர் பண்ண போறீங்க, நல்லா கேட்டுக்கோங்க, ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த ஆம்பர்சன் கொடுப்பீங்க. அது ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட்ல ஸ்டோர் பண்ண போறீங்கன்னா ஆம்பர்சன் கொடுப்பீங்க. அதுவே பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட் நீங்க கொடுக்கும்போது அந்த ஆம்பர்சன் கொடுக்க மாட்டீங்க. சோ ஓகே, ரன் பண்ணி பாத்துடலாங்களா? பண்ணலாம் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ஓகே, ப்ரோக்ராம்ல என்ன இருக்கு? பழைய ப்ரோக்ராம்ல வேற இருக்கு போல.
ஓகே சி சிஎஸ் போட்டு விடுங்க தாஸ் ப்ரோ நீங்களே. எவ்வளோ கேட்குது எவ்வளோ ஆட் பண்ணணுன்ட்டு ப்ரோ ஏதாச்சும் போட்டு விடுங்க கவுண்ட்டு. ஓகே 3ன்னு கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துருச்சு 3 teaspoons ஆஃப் சுகர் இஸ் ஆடட். அதுக்கப்புறம் மோர் ஆடட் சுகர் காஃபி வாஸ் ரெடி. இது ஏன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு ஒரே லைன்ல வந்திருக்கு. நீங்க வந்து எனக்கு அடுத்தடுத்த லைன் வரணும்னா ஒரு ஸ்பெசிஃபையர் கொடுப்போம், ஃபார்மேட் ஸ்பெசிஃபை. என்ன ஸ்பெசிஃபையர் அது? பேக்ஸ்லாஷியன். ஓகே ஓகே பிளாக் ஸ்லாஷ் n கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த லைன்ல வரும், இந்த மாதிரி வராம. ஓகே இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா ஃபார் லூப்ல? நோ ப்ரோ. ஓகே நீங்க ஃபுல் ப்ரோக்ராமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும், இஃப்க்குள்ள என்னடா இப்படி கொடுத்துருக்காங்கன்ட்டு. இது வந்து நீங்க அந்த ஃபார் லூப்பை வெறும் இது மட்டும் கொடுக்கலாம். நீங்க அந்த இஃப் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வெறும் இது மட்டும் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும். யாருக்காச்சும் கன்ஃபியூஷன் இருந்தா கேளுங்க. ப்ரோக்ராம் வந்து இந்த மாடிஃபை பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. உங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் இருந்து போட்டிருந்தா கொஞ்சம் இதா இருக்குமே அப்படிங்கறக்கா இருக்கிற ப்ரோக்ராமே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்குங்கிறக்காக ஒரே ப்ரோக்ராம்ல போட்டிருக்கோம். நீங்க ஃபார் லூப்பை மட்டும் வெறும் ஃபார் லூப்பை வச்சு மட்டும் நீங்க தனியா ப்ரோக்ராம் போடலாம் ஓகேங்களா. ஓகே இது வரைக்கும் யாருக்கு டவுட் இல்லையா ஃபார் லூப்ல? ப்ரோ டி வாஸ் ரெடின்னு மட்டும் தான் வந்திருக்கு. ஓகே டி வாஸ் ரெடி அங்க ப்ரோ அங்க கொடுக்கிறதுக்கு. ஓகே நம்ம பாத்தீங்கன்னா இந்த வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம இஃப்க்குள்ள மட்டும் தானே கொடுத்துருக்கோம். ஸோ இஃப்க்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் ஒர்க் ஆகும். புரிஞ்சுதுங்களா? நெஸ்டட் இஃப் பண்ணிருக்கோம் தெரியுங்களா. நெஸ்டட் இஃப்க்குள்ள இந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள கொடுத்துருக்கோம். இஃப் கண்டிஷன் இல்ல ப்ரோ அது வரவே இல்ல. 3 teaspoons ஆஃப் சுகர் இஸ் ஆடட் அந்த லைன் வரவே இல்லையாங்க. அதாங்க பாத்தீங்கன்னா நம்ம இஃப் n = w = c ன்னு கொடுத்துருக்கோம் தெரியுதுங்களா. அந்த ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா அவர் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காரு பாருங்க, அதுக்குள்ள நம்ம கொடுத்துருக்கோம். எல்ஸ் இஃப்ங்கிறது வந்து தனியா இருக்கு. உங்களுக்கு எல்ஸ் இஃப்ல வரணும்னா இந்த இதை தனியா எல்ஸ் இஃப்ல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ப்ரோ அவுட்புட்ல அந்த 3 teaspoons அது வரவே இல்லைன்னு நான் சொன்னேன். அவரு அந்த பெட்டு 1 to 5 ரேஞ்சுன்னு 3 சம்திங் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கீழே வந்து டி வாஸ் ரெடின்னு தான் வந்துச்சு. ராஜேந்திரன் நான் சொல்றேன் அப்படியே பாருங்க, என் மவுஸ் கர்சரை மட்டும் பாருங்க. அந்த நம்ம ஃபார் லூப் இருக்கு இல்லையா ப்ரோ? ஆமா ப்ரோ. ஃபார் லூப் இந்த இஃப் வந்து எதுக்கு காஃபிக்கு மட்டுமா? இந்த இஃப் ஃபுல்லா நீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது காபி டீ கொடுத்துட்டு அதுல கொடுத்தீங்களா ப்ரோ? காபி கொடுத்ததுனால அது வரல. காபி மட்டும் தான் கொடுத்தேன். டீல வந்து நான் யார கேப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் கொடுத்தேன். டீக்குள்ள வந்து நம்ம அந்த ஃபார் லூப் கொடுக்கவே இல்லை. இப்பதான் நான் பேஸ் பண்ணேன். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. அதனால அது வரல. ஓகே ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? நம்ம எதுக்குள்ள கொடுக்குறோமோ அது மட்டும் தான் ஒர்க் ஆகும். புரிஞ்சு ப்ரோ. ஓகே அதர்ஸ் ஓகே நான் புரிஞ்சுங்க. ஓகே நீங்க வந்து ஃபார் லூப் வந்து இஃப்க்குள்ள கொடுத்தீங்கன்னா இஃப்க்குள்ள இருக்கிற ஃபார் அந்த இஃப்க்கு சொந்தமானது அந்த ஃபார் லூப். எல்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா எல்ஸுக்கு சொந்தமானது அந்த ஃபார் லூப். மத்த யாரையும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ வருது ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே உங்களுக்கு இது வந்து ஒட்டுக்கா வேணும்னா நீங்க வந்து அந்த ஃபார் லூப்புக்கு மேல கொடுக்கணும். அவர் ஃபர்ஸ்ட் யார் சொன்னாங்க இன்டீஜருக்கு அப்புறம் கொடுக்கலாமா அப்படின்ட்டு. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாவே ஒர்க் ஆகும். இதுக்குள்ள மட்டும் கொடுத்தீங்கன்னா நம்ம இதுக்கு மட்டும் ஸ்பெசிஃபையா ஒர்க் ஆகும். ஓகே ப்ரோ அடுத்த ஸ்லைடுக்கு போயிடலாங்க ப்ரோ. தாஸ் ப்ரோ ஓகே ஃபார் லூப்ல எல்லாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபார் லூப் ப்ரோ அந்த ஃப்ளோ சார்ட்ல இருந்து வாங்க. ஓகே ஓகே யாராச்சும் ஒருத்தர் ஓகே இது வந்து ஃபார் லூப் போடுறது. இது ஒரு நிமிஷம் நல்லா பாத்துக்கோங்க. ஒரு 2 minutes டைம், ஒரு 1 minute, ஒரு 30 seconds எடுத்துக்கோங்க. நல்லா பாத்துக்கோங்க என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. வைல் லூப் வந்து இதோட கொஞ்சம் சிம்பிளா கொஞ்சம் டிஃபரன்ஸ் மட்டும் தான் வரும். மேக்ஸிமம் இதே ஃப்ளோ சார்ட் தான். ஓகே ப்ரோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிருங்க. ஓகே வைல் லூப்ல பாத்தீங்கன்னா இதுக்கும் அந்த ஃபார் லூப்போட ஃப்ளோ சார்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஃபார் லூப்போடக்கும் இந்த வைல் லூப்புக்கு என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுது பார்க்கும்போது? ப்ராசஸ் இருக்கு ப்ரோ. ஓகே ப்ராசஸ் இருக்கு. வேற இனிஷியலைசேஷன் தனியா இருக்கு, இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர் தனியா இருக்கு. ஓகே சூப்பர். அவர் சொன்னதான் கரெக்ட். ப்ராசஸர் பாத்தீங்கன்னா ப்ராசஸிங்க்கு வந்து இனிஷியலைஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணிக்கிறோம். கண்டிஷனுக்கு வந்து அந்த டைமண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா இன்னொரு அந்த ப்ராசஸிங் சிம்பிள் யூஸ் பண்றோம். இந்த மாதிரி தனித்தனியா போட்டோம்னா அது வந்து வைல் லூப்னு சொல்லுவாங்க. சப்போஸ் கண்டிஷனு அதுக்கப்புறம் இனிஷியலைசேஷனு இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் எல்லாத்தையும் ஒட்டுக்கா
ஒரு இதுல அந்த கண்டிஷன் இந்த டைமண்ட் சிம்பிளுக்குள்ளேயே போட்டோம்னா அது ஃபார் லூப். அதுவே நீங்க தனித்தனியா பிரிச்சு ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் தனியா ஸ்டார்டிங்ல கொடுக்குறீங்க, கண்டிஷன் வந்து அதுக்கப்புறம் அடுத்த லைன்ல கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் வந்து அதுக்கப்புறம் கொடுக்குறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா தனித்தனியா ஃபர்ஸ்ட் இது செகண்ட் இது தேர்ட் இது அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருந்தா அது வந்து வைல் லூப். ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ ப்ரோக்ராம் சின்டெக்ஸ் பார்க்கலாம். சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு புரியும். ஓகே, இது வந்து ஃபார் லூப்போட சின்டெக்ஸ். இப்போ வந்து வைல் லூப்போட பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, யாராச்சும் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி கொடுத்துருக்காங்களா சின்டெக்ஸ்? ஹலோ கைஸ் இருக்கீங்களா? டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? நான் சொன்ன மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஆமாம் ப்ரோ. ஓகே, அந்த சின்டெக்ஸ் அப்படியே படிங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்றோம் ப்ரோ. ஓகே, நம்ம என்ன பண்ணிருந்தோம்? ஃபார் லூப்ல என்ன பண்ணிருந்தோம்? அதுல இனிஷியலைஸ் தான் ப்ரோ. அது அப்படியே சீரியஸா பண்ணாம இருந்துச்சு, இது ஒரு தனித்தனி லைன்ல பண்றோம் ப்ரோ. ஓகே ஓகேங்க. அடுத்து என்ன பண்ணிருக்கீங்க வைல் லூப்ல? ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் தான் ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே, அடுத்தது வைல் கொடுத்ததுல கண்டிஷன் ஒன்னு கொடுக்குறோம் ப்ரோ. ஓகே, அதுக்கப்புறம் பிரேசஸ் ஓபன் பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிறோம் ப்ரோ. அதுக்கப்புறம் நமக்கு தேவைன்னா இன்கிரிமெண்ட் இல்லைன்னா டிக்ரிமெண்ட், அது நம்ம ப்ரோக்ராம்ல வந்து அப்படி பண்றோம் ப்ரோ. ஓகே, அவர் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் ஃபர்ஸ்ட், வைல் லூப்போட கண்டிஷன் பாத்தீங்கன்னா செகண்ட், அப்புறம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் கடைசியா லாஸ்ட் இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் வரும். இந்த மாதிரி ஆர்டர் வைஸா இருந்துச்சுன்னா அது வந்து வைல் லூப். சப்போஸ் ஒரே லைன்ல உங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி சீரீஸ்ல இருந்தாங்கன்னா அது வந்து ஃபார் லூப். ஓகே, இந்த ப்ரோக்ராம் பார்த்து இந்த ப்ரோக்ராம்ல இந்த அலோவல்ட் ப்ரோக்ராம் எத்தனை டைம் பிரிண்ட் ஆகுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஹலோ, 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும் ப்ரோ. ஓகே, 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். எப்படி 10 டைம்ஸ் சொல்றீங்க பார்க்கலாம்? கவுண்ட் கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம், எதுல இருந்து பிரிண்ட் ஆகும்ட்டு. ஃபர்ஸ்ட் I = 0 ப்ரோ. 0 வந்து 10 ஓட லெஸ் தானே ப்ரோ. ஓகே, அதனால வந்து ஹலோ வேர்ட் பிரிண்ட் ஆகும் ப்ரோ. அதுக்கப்புறம் 0 to 9 வரைக்கும். 0 to 9 வரைக்கும். ஆமா. ஓகே, 0 1 to 9 வரைக்கும் பாத்தீங்கன்னா 9 மட்டும் தான் இருக்கும். 0 கணக்கு எடுத்து 0 to 9 பாத்தீங்கன்னா 10. அப்ப 10 தடவை பாத்தீங்கன்னா 10 டைம்ஸ் இந்த ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் பிரிண்ட் ஆகும். ஓகே, இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அதே ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ண போறோம். ஒரு தடவை இந்த சின்டெக்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க, எங்க இது போடுறோம் அப்படின்ட்டு. ஃபார் லூப்ல பாத்தீங்கன்னா ஒரே லைன்ல போட்டோம், அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. பட் இந்த வைல் லூப்ல பாத்தீங்கன்னா தனித்தனியா பிரிச்சு போட போறோம். ஃபர்ஸ்ட் வந்து மேல, அதுக்கப்புறம் இனிஷியலைசேஷன் மேல, அதுக்கப்புறம் வைல் லூப்ல வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன பிரிண்ட் ஆகணுமா அந்த பிரிண்ட்டை போட்டு அதுக்கப்புறம் கடைசியா தான் நம்ம டிக்ரிமெண்ட் கொடுக்குறோம். ஓகே, எல்லாம் பாத்தீங்களா? ப்ரோக்ராம் போலாமா? ஹலோ கைஸ், ப்ரோக்ராம் போலாமா? இல்ல இன்னும் கொஞ்சம் டைம் வேணுமா பாக்குறதுக்கு? போலாமா? சரி, ஓகே. மேக்ஸா நீங்க தான் வந்து இப்போ அந்த ப்ரோக்ராம் கன்வெர்ட் பண்ண போறீங்க வைல் லூப்பா. ஓகேண்ணா. ஓகே, என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணா அந்த ஃபார் லூப்ல என்னென்ன சேஞ்ச் பண்ணா அது வந்து வைல் லூப் ஆகுமா அது சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஐ வந்து ஸ்டார்டிங்லேயே டிஃபைன் பண்ணிருந்தேன், I = 1ங்கிறத. ஓகே, இப்போ அந்த I = 1 இருக்கு, அது எங்க எடுத்து போடலாம்? ஃபார்க்கு மேல. ஓகே, அடுத்தது என்ன பண்ணுவோம்? ஃபார் இருக்கிற இடத்துல வைல் போடணும். ஓகே, ஃபார் இருக்கிற இடத்துல வைல் போடுவோம். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா தென் வந்து I++ இருக்குல்ல, அதை வந்து ரிமூவ் பண்ணி அதை கீழே போட்டுருவாங்க. கீழே எதுக்கு அப்புறம் போடுவீங்க? கவுண்ட்டுக்கு கீழே. ஓகே, கவுண்ட்டுக்கு முன்னாடி போடணும். கவுண்ட்டுக்கு முன்னாடியே கவுண்ட்டுக்கு அப்புறமா? கவுண்ட்டுக்கு அப்புறம் ப்ரோ. கவுண்ட்டுக்கு அப்புறம் தான். ஓகே, ஏன் கவுண்ட்டுக்கு அப்புறம்னு சொல்றீங்க? ஏன்னா இல்லைன்னா கவுண்ட்டுக்கு முன்னாடியே இனிஷியலைசேஷன் அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். எக்ஸ்ட்ரா ஒரு கவுண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் போட்டோம்னு பாத்தீங்கன்னா ஒரு இது வந்து மிஸ் ஆயிரும், இன்க்ரிமெண்ட் ஆகாது. இன்க்ரிமெண்ட் ஆகாம இன்க்ரிமெண்ட் தப்பாயிட்டு இருக்கும், ஸ்டோர் ஆகாது. அதனால கவுண்ட்டுக்கு அப்புறம் போடுறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து 1 இருக்கும்போது அது 1 வந்து கவுண்ட்ல ஆட் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணி அப்புறம் 1 + 1 2 1 + 1 2 + 1 3 அப்படி இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுக்காக நம்ம கவுண்ட்டுக்கு அப்புறம் போடுறோம். ஓகே, இந்த ப்ரோக்ராம் இருக்கா உங்களுக்கு? இருக்கா? ஹலோ ப்ரோ. ஓகே, இது மேக்ஸ் இது ரன் ஆகும்னு சொல்றீங்களா? கரெக்ட்டா? கரெக்டா தான். சரி, ரன் பண்ணி பாத்துட்டாங்களா? ஓகேண்ணா. ஓகே, ஏதாவது ரன் பண்ணிருங்க.
சரி, கொஞ்சம் ஒரு நெட்வொர்க் ப்ராப்ளம் போல இருக்கு, ரன் ஆயிரும். ஓகே, இதுல யாருக்கும் டவுட் இல்லையா வைல் லூப்க்கும் ஃபார் லூப்க்கும்? நோ ப்ரோ. ஓகே, யாராச்சும் ஓகே இவங்கள தவிர மேக்ஸ் அண்ட் ராஜேந்திரன் தவிர மத்தவங்க யாராச்சும் இந்த ஃபார் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ கைஸ், மத்தவங்களும் பேசலாம். பேசுனீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்கலாம். சொல்லுங்க, என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. மத்தவங்களும் இருக்கீங்க, நிறைய பேர் இருக்கீங்க, சவுந்தர்லாம் இருக்கீங்க. சவுந்தர் சொல்லுங்க, என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்ட்டு. சவுந்தர் ப்ரோ, என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்க நீங்க ஃபார் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும்? ப்ரோ இனிஷியலைசேஷன் அந்த மாதிரி பார்த்தோம் ப்ரோ. ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்ட்டு. இனிஷியலைசேஷன் பார்த்தோம் ப்ரோ. ஓகே, அப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் அது வைல் லூப்ல வந்து லைன் பை லைனா வந்ததுனால நம்ம இதாயிரும் ப்ரோ. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுங்களா? எஸ் ப்ரோ. சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் லூப்ல என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நம்ம கொடுப்போம் அந்த ஃபார் லூப்போட அந்த இதுக்குள்ள பேரந்தசிஸ்க்குள்ள? அதான் ப்ரோ, இது ஐ லெஸ் தென் ஐ பிளஸ் பிளஸ் அந்த மாதிரி கொடுப்போம் ப்ரோ. ஓகே, அந்த பேர் சொல்லுங்க. நம்ம ஒரு சொல்லியிருந்தேன்ல, உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அந்த பேர். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷன். ஓகே, கண்டிஷன் கொடுப்போம். வேற சரி, நான் மறுபடியும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த ஃபார் லூப்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன், அதுக்கப்புறம் கண்டிஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். புரிஞ்சுதுங்களா சவுந்தர்? புரிஞ்சுது ப்ரோ. எங்க சொல்லுங்க ஃபார் லூப்ல என்னன்னு கொடுப்போம்ட்டு. ப்ரோ அதான் ப்ரோ, ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைசேஷன் ப்ரோ. ஓகே. அப்புறம் கண்டிஷன் ப்ரோ. ஓகே. அப்புறம் இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஓகே. இனிஷியலைசேஷன்ல என்ன வேல்யூ கொடுப்பீங்க ப்ரோ? 3 கொடுப்போம் ப்ரோ. ஐ லெஸ் தென் 3 அந்த மாதிரி கொடுப்போம் ப்ரோ. அது இனிஷியலைசேஷன்ல வருமா இல்ல கண்டிஷன்ல வருமா? கண்டிஷன் ப்ரோ. ஓகே, கண்டிஷன். அப்ப இனிஷியலைசேஷன்ல என்ன கொடுப்பீங்க? இனிஷியலைசேஷன் நம்ம எதுக்கு பண்றோம் ஃபர்ஸ்ட்? ப்ரோ அதான் நம்பர் போடுறதுக்கும் ப்ரோ. ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்பர் போடுவோம் ப்ரோ, அது மாதிரி. ஸ்டார்டிங் வேல்யூக்காக நம்ம கொடுப்போம் ப்ரோ. ஓகே, அப்போ இனிஷியலைசேஷன் வேல்யூ என்ன கொடுப்போம்? 0 ப்ரோ. ஓகே, இப்போ சரி. ஓகே, இப்போ சப்போஸ் நேச்சுரல் நம்பர்ஸா இருந்தா இனிஷியலைசேஷன் வேல்யூ என்ன கொடுப்பீங்க? 1 ப்ரோ. ஓகே, அது தெளிவா இருக்கீங்களா? எஸ் ப்ரோ. ஓகே, அடுத்தது என்ன கொடுப்பீங்க? இப்போ எனக்கு 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் அந்த நேச்சுரல் நம்பர்ஸ். அடுத்த கண்டிஷன்ல என்ன கொடுப்பீங்க? அடுத்தது லெஸ் தென் 10 ப்ரோ. லெஸ் தென் 10 கொடுப்பீங்களா இல்ல லெஸ் தென் ஈக்குவல் டு 10 கொடுப்பீங்களா? லெஸ் தென் ஈக்குவல் டு ப்ரோ. ஓகே, ஏன் லெஸ் தென் ஈக்குவல் டு கொடுக்குறோம்? 10 நம்ம வந்து அதை இன்க்ளூட் பண்ணணும் ப்ரோ. ஓகே. இதெல்லாம் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணுவோம்? இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணுவோம். அதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்? ஐ பிளஸ் பிளஸ் ப்ரோ. ஐ பிளஸ் பிளஸ் மீனிங் என்ன? அதான் ப்ரோ, இப்போ ஐ பிளஸ் பிளஸ்னா இப்போ 1 + 1 2 அந்த மாதிரி பிளஸ் பண்றதுக்கு ப்ரோ. ஓகே, 1 + 1 2ன்னு சொன்னீங்க. அடுத்தது வந்து இப்போ எனக்கு பிளஸ் பண்ணணும்னா 2 + 2ன்னு வருமா இல்ல 2 + 1ன்னு வருமா? 2 + 1 ப்ரோ. ஓகே, அதுக்கப்புறம் நான் 2 + 1 எவ்வளவு வருங்க? 3 வருங்களா? 3க்கு அப்புறம் மறுபடியும் நான் 3 + 1 வருமா இல்ல 3 + 2 அந்த மாதிரி வருமா? போயிட்டு இருக்கிறது கண்டினியூஸ் 3 + 1 அந்த மாதிரி தான் வரும் ப்ரோ. ஓகே, எப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேல்யூ இங்க ஆட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும் நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ. எஸ் ப்ரோ. ஓகேங்களா? சரி, இப்போ உங்களுக்கு ஃபார் லூப்ல எந்த டவுட் இல்லையே? இல்ல ப்ரோ. ஓகே, இதையே வச்சு வைல் லூப் சொல்லுங்க பார்க்கலாம். வைல் லூப்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அந்த ஐ லெஸ் தென் 3ன்னு கொடுத்துக்கிறோம் ப்ரோ. ஓகே, அதுவா ஃபர்ஸ்ட் கொடுப்பீங்க? நல்லா சொல்லுங்க, ஃபார் லூப் வச்சே சொல்லுங்க. இனிஷியலைசேஷன். ஏன் இனிஷியலைசேஷன் எங்க பண்ணுவீங்க? இதுல வந்து கொஞ்சம் சென்டர்ல பண்ணுவோம் ப்ரோ. வைல் லூப்க்கு முன்னாடி பண்ணுவீங்களா இல்ல வைலுக்கு அப்புறம் பண்ணுவீங்களா? அந்த கீவேர்டுக்கு அப்புறம்? வைல் லூப்க்கு அப்புறம் தான் பண்ணுவோம் ப்ரோ. வைல் லூப்க்கு அப்புறம் பண்ணுவீங்களா? இனிஷியலைசேஷன் ஃபார் லூப்ல எங்க பண்ணீங்க நீங்க? இனிஷியலைசேஷன் ஸ்டார்டிங்கே பண்ணுவோம் ப்ரோ. கண்டிஷனுக்கு முன்னாடி பண்ணீங்களா இல்ல கண்டிஷனுக்கு அப்புறம் பண்ணீங்களா? கண்டிஷனுக்கு முன்னாடி ப்ரோ. ஓகே, அப்ப இங்க வந்து கண்டிஷனுக்கு முன்னாடி பண்ணுவீங்க. வைல் லூப் கண்டிஷனுக்கு முன்னாடி பண்ணுவீங்களா இல்ல கண்டிஷனுக்கு அப்புறம் பண்ணுவீங்களா? கண்டிஷனுக்கு அப்புறம் ப்ரோ. கண்டிஷனுக்கு அப்புறம் பண்ணுவீங்களா? எஸ் ப்ரோ. நல்லா சொல்லுங்க, ஃபார் லூப்ல எங்க பண்ணீங்க? கண்டிஷனுக்கு அப்புறம் பண்ணீங்களா? கண்டிஷனுக்கு முன்னாடி ப்ரோ. ஓகே, அப்போ வைல் லூப்லயும் எப்படி பண்ணுவீங்க?
வைல் லூப்ல கண்டிஷனுக்கு அப்புறம் தான் ப்ரோ. அப்புறம் தான் பண்ணீங்களா? சரி, இந்த ப்ரோக்ராம் பாருங்க, ஜூம் பண்ணி பாருங்க. நம்ம எங்க இனிஷியலைசேஷன் கொடுத்துருக்கோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்க கொடுத்துருக்காங்க ப்ரோ? ப்ரோ கண்டுபிடிச்சீங்களா? ஹைலைட் கூட வைல் பண்ணி பாருங்க. மேலேங்க ப்ரோ. ஓகே, அப்ப இங்க வந்து நம்ம வயலுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோமா வயலுக்கு அப்புறம் கொடுத்துருக்கோமா? வைல் லூப்புக்கு முன்னாடிங்க ப்ரோ. ஓகே, அங்க ஃபார் லூப்ல எப்படி கொடுத்தோம்? வயல் கண்டிஷனுக்கு முன்னாடி கொடுத்துருந்தோமா கண்டிஷனுக்கு அப்புறம் கொடுத்துருந்தோமா? கண்டிஷனுக்கு முன்னாடி ப்ரோ. ஓகே, இனிஷியலைசேஷன் பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து கண்டிஷனுக்கு முன்னாடி தான் கொடுக்கணும். நீங்க சீரியஸா கொடுத்தாலும் சரி, இல்ல வந்து லைன் பை லைனா கொடுத்தாலும் சரி, இனிஷியலைசேஷன் எப்பயுமே வந்து முன்னாடி தான் கொடுக்கணும். ஸ்டார்டிங்ல கொடுக்கணும், ஒரு ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கணும். அப்பதான் வந்து அந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கும். ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ஏன் இங்க சரி, ஓகே, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இங்க i ஈக்குவல் டு 1, அப்ப ஐயோட வேல்யூ எவ்வளோ? i ஈக்குவல் டு 1னா இப்ப ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும்? i ஈக்குவல் டு 1, அப்ப ஐயோட வேல்யூ ப்ரோ 0. நீங்க ஐக்கு வந்து 1 அசைன் பண்ணிருக்கீங்க, அப்ப ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும்? 1 ப்ரோ. 1 தான் இருக்கும். அதுல எந்த கன்ஃபியூஸ் இல்லையே. இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ. இப்ப i ஈக்குவல் டு 5 கொடுத்தா ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும்? 5 இருக்கும் ப்ரோ. 5 இருக்கு. ஓகேங்களா? இப்ப அந்த i வேல்யூ நம்ம அடுத்த கண்டிஷன் எங்க யூஸ் பண்ணிருக்கோம்? அந்த i கண்டிஷன்ல இந்த i அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. கண்டிஷன்ல என்ன கொடுத்திருக்கோம் இந்த while loopல? ப்ரோ நோட் பென் வச்சிருக்கீங்களா கையில? எஸ் ப்ரோ. ஓகே, நான் சொல்ற ப்ரோக்ராம் எழுதுங்க அப்படியே. ஓகே ப்ரோ. வெறும் நான் ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்றேன். i ஈக்குவல் டு i 1. ஓகே ப்ரோ. ஓகே, while போட்டுக்கோங்க, parenthesis ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ. ஓகே, அதுல பாத்தீங்கன்னா i லெஸ் தென் ஈக்குவல் டு 10 கொடுத்து parenthesis க்ளோஸ் பண்ணிருங்க. ஓகே ப்ரோ. i லெஸ் தென் ஈக்குவல் டு 10 parenthesis க்ளோஸ் பண்ணிருங்க. எஸ் ப்ரோ. ஓகே, அடுத்து curly braces ஓபன் பண்ணிட்டு ஓகே ப்ரோ. என்ன பண்றீங்கன்னா i பிளஸ் பிளஸ் மட்டும் கொடுங்க. ஓகே ப்ரோ. மறுபடி curly braces க்ளோஸ் பண்ணிருங்க. ஓகே ப்ரோ. ஓகேங்களா? அடுத்து வந்து இதையே ஃபார் லூப்பா கன்வெர்ட் பண்ணுங்க. பக்கத்துல எழுதுங்க, சொல்லிட்டே எழுதுங்க. i is equal to 1. i is equal to 1 ஸ்டார்டிங்ல கொடுப்பீங்களா, முன்னாடி கீவேர்ட் ஏதாச்சும் கொடுப்பீங்களா? இஃப்க்கு வந்து இஃப்ங்கிற கீவேர்ட் கொடுப்போம், வயலுக்கு வயலுங்கிற கீவேர்ட் கொடுப்போம். அப்ப ஃபாருக்கு ஃபார் ப்ரோ. ஓகே, ஃபார் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஃபார் i less than equal to 10 ப்ரோ. அங்க வந்து நம்ம whileக்கு வந்து less than equal to 10 போட்டுருக்கோம் ப்ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? whileல ஃபர்ஸ்ட் என்ன லைன் எழுதணும்? இனிஷியலைசேஷன். ஓகே, அப்ப இங்க ஃபார் லூப்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன லைன் எழுதணும்? ஃபார் லூப்ல அதுலயும் அதான். அதுலயே அதான். ஓகே, இனிஷியலைசேஷன் மத்தவங்களும் எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கும். மத்தவங்களும் என்னப்பா அவங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. எழுதி வச்சுட்டு இருங்க, நான் கேட்பேன். கேட்கும்போது அரசி சொல்லுங்க என்ன எழுதிருக்கீங்கன்ட்டு. ஓகே ஓகே, அப்போ கண்டிஷன்ல வந்து நம்ம parenthesis ஓபன் பண்ணியாச்சு. இனிஷியலைசேஷன் பண்ணணும். இனிஷியலைசேஷன் எவ்வளவு பண்றீங்க, என்ன பண்ணி while loopல என்ன பண்ணீங்களோ அதே இங்க பண்ண போறீங்க. அங்க என்ன பண்ணீங்க அது இங்க எழுதுங்க, சொல்லிட்டே எழுதுங்க. i less than or equal to 10. இனிஷியலைசேஷன் கேக்குறேங்க. i is equal to 1. ஓகே, அடுத்தது வந்து என்ன கொடுப்போம்? ஃபார் கொடுப்போங்களா? எஸ் ப்ரோ. ஃபார் தான் ஃபர்ஸ்ட் கொடு. தாஸ் ப்ரோ, நீங்க ஒரு நிமிஷம் அந்த சின்டெக்ஸ் ஃபார் லூப்போட சின்டெக்ஸ் மட்டும் ஓபன் பண்ணுங்க. ஓகே, இத பார்த்து எழுதுங்க. இப்போ என்னென்ன கொடுத்துருக்கோம் சின்டாக்ஸ் பார்த்து எழுதுங்க. இந்த ஸ்னிப் மட்டும் விட்டுருங்க. சின்டாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம்? கண்டிஷன் ப்ரோ. கண்டிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இனிஷியலைசேஷன் கண்டிஷனுக்கு நடுவில் ஒன்று கொடுத்துருக்கோம், அது பேர் என்ன? ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கோம் ப்ரோ. கோலன். கோலனா செமிகோலனா? செமிகோலன் ப்ரோ. ஓகே, அப்ப செமிகோலன் போடுங்க. எல்லாருமே எழுதுங்க செமிகோலன், கரெக்டா போடுங்க. ஓகே, அடுத்து என்ன பண்ணிருக்காங்க ப்ரோ? ப்ரோ அடுத்தது கண்டிஷன் ப்ரோ.
ஒரே நிமிஷம் தாஸ் ப்ரோ, நீங்க கன்டினியூ பண்ணிருங்க. ஓகே, கன்டினியூ பண்ணலாமா? கன்டினியூ பண்ணலாம். ஓகே, கண்டிஷன் ப்ரோ யாரு சொல்லிட்டு இருந்தான்னு தெரியல. யார் சொல்லிட்டு இருந்தது? ப்ரோ சவுந்தர் ப்ரோ. ஓகே ப்ரோ, அந்த நீங்க போட வேண்டிய கண்டிஷன் அங்க போடுங்க ப்ரோ, செமிகோலனுக்கு அப்புறம். எல்லாருமே எழுதுங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு கோடிங் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபார்லயோ வைல்ட்லயோ எழுதுங்க. எழுதிட்டு மிச்சம் எல்லாத்துக்கும் கன்வெர்ட் பண்ணி பாருங்க. அப்பதான் டிஃபரன்ஸ் புரியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம்னா சின்ன சின்ன ரொம்ப கேர்லெஸ்ஸான மிஸ்டேக் பண்ணிட்டு கடைசியில் என்ன மிஸ்டேக்னு தெரியாம சுத்திட்டு இருப்போம். ப்ரோ கண்டிஷன் எழுதியாச்சா? ப்ரோ கண்டிஷன் ஒரு நிமிஷம். எழுதிட்டேன் ப்ரோ. ஓகே, திருப்பி செமிகோலன் போட்டுட்டு அந்த இன்கிரிமெண்ட் ஐ பிளஸ் பிளஸ்ஸா ஏதோ ஒன்று நீங்க போட்ட ப்ரோக்ராமுக்கான இன்கிரிமெண்ட்டை போட்டுருங்க. ஓகே ப்ரோ. போட்டாச்சா? அந்த கர்லி பிரேஸ் பேரண்டிஸை க்ளோஸ் பண்ணிட்டு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போயிட்டு உள்ள என்ன பண்ணணும் ப்ரோ? இன்கிரிமெண்ட் பண்ணணும் ப்ரோ. ஓகே, எதை இன்கிரிமெண்ட் பண்ணணும்? அதான் ப்ரோ, இப்போ 1+1 2 அது மாதிரி i++ இதணும். ஓகே, i++ ஓட இன்கிரிமெண்ட் நம்ம மேலேயே கொடுத்துருவோம். இங்க உள்ள வந்து நம்ம அந்த அந்த கவுண்ட்டுக்கிறதுக்கான இன்கிரிமெண்ட் பண்ணணும். எஸ் ப்ரோ. ஓகே, அதை போட்டுருங்க. அதை போட்டுட்டு பேரண்டிஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து வைல்ட்ல இருந்து ஃபார் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க கரெக்டா? எஸ் ப்ரோ. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்க. நீங்க ரெண்டுல இருக்க இனிஷியலைசேஷன், ரெண்டோட கண்டிஷன், ரெண்டோட இன்கிரிமெண்ட், அந்த இன்கிரிமெண்ட் அப்புறம் உள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரெண்டு ஃபாருக்கும் வைல்டுக்கும் ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்க. எஸ் ப்ரோ. ஓகே தானே? அவ்வளவுதான். இது மாதிரி அடுத்து இப்ப டூ வைல் அவர் சொல்லி கொடுப்பாரு. டூ வைல் முடிச்ச உடனே திருப்பி டூ வைலுக்கும் அதே ப்ரோக்ராம டூ வைல் கன்வெர்ட் பண்ணி பாருங்க. அப்படி கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு மூணுமே கிளியர் ஆயிருச்சுன்னா நீங்க மூணுமே கிளியரா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, அந்த போட்ட அந்த பெரிய ப்ரோக்ராமுக்கான அவுட்புட் இப்ப பாத்துருவோம். ஓகே ஓகே கைஸ், சாரி கைஸ், கொஞ்சம் இடையில போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஓகே ஓகே சவுந்தர், உங்களுக்கு புரிஞ்சுங்களா? புரிஞ்சுது ப்ரோ. என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த சின்டெக்ஸ் வந்து உங்களுக்கு தாஸ் ப்ரோ கிட்ட சொல்லி அந்த பிடிஎஃப் அனுப்ப சொல்றேன். அதுல பாத்தீங்கன்னா நீங்க அந்த எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு மட்டும் பாத்துக்கோங்க. இனிஷியலைசேஷன், கண்டிஷன், அதுக்கப்புறம் இன்கிரிமெண்ட், டிக்ரிமெண்ட், வைல் லூப்ல இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க லைன் பை லைனா. அதுவே ஃபார் லூப்ல பாத்தீங்கன்னா ஒரே லைன்ல கொடுத்துருப்பாங்க. ஓகே ப்ரோ. சரி வாங்க, இப்ப நம்ம ப்ரோக்ராம் பார்த்தல அவுட்புட் வந்துருச்சுன்ட்டு. ஓகே, ஆல்ரெடி போட்டான்னு நினைக்கிறேன். அவுட்புட் வந்துருச்சு. ஓகேவா? சரி மறுபடியும் சரி ரன் பண்ணி காமிச்சிருங்க தாஸ் மறுபடியும். ஓகே, மத்தவங்க எல்லாரும் புரிஞ்சா இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் ஃபார் லூப் அண்ட் வைல் லூப்க்கு? ஹலோ गाइस, வேற நடுவுல கிராஷ் ஆயிடுச்சு. நான் திருப்பி இன்னொரு கம்பைலர் கண்டுபிடிச்சிருக்கேன். சரி ஓகே, பரவாயில்லைங்க. ஓகே, எல்லாரும் புரிஞ்சுங்களா? மைக் ஆன் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாரும் ரொம்ப டல்லா இருக்கீங்க போல இருக்கு. டிஃபரன்ஸ் புரிஞ்சுங்களா? கொஞ்சம் எனத்திட்டே சொல்லுங்களேன், ஏன் ஒரு மாதிரி டல்லா சொல்றீங்க? புரியுதுண்ணா. ஓகே ஓகே ஓகே, அப்ப ப்ரோக்ராம் கொடுத்துடலாமா? கொடுத்தா போட்டுருவீங்களா? ஓகேண்ணா. ஓகே, இன்னைக்கு ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா உங்களோட அதே ப்ரோக்ராம் தான். அதுல வந்து உங்களுக்கு சப்போஸ் எங்காச்சும் ஆட் பண்ண இந்த மாதிரி ஆட் பண்றதுக்கு ஏதாச்சும் வரும். இல்லைன்னா அந்த ப்ரோக்ராம் போட்டாலும் போடுங்க. சப்போஸ் இல்லைன்னா வேற ஏதாச்சும் புது இந்த மாதிரி கவுண்ட் என்ன சொல்றது 1 2ல இருந்து இப்போ ஓல்ட் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் போடுங்க. இல்லைன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போடுங்க. இல்ல நான் ஆல்ரெடி வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதுக்கெல்லாம் போட்டிருப்பீங்க தெரியுங்களா, அதுல ஏதாச்சும் மாடிஃபை பண்றீங்கன்னா இந்த ஃபார் லூப் அதுக்கப்புறம் வைல் லூப் வச்சு ஒரு ப்ரோக்ராம் போடணும். ஓகேங்களா? இன்னைக்கு ஹோம்ஒர்க் அதான். சொல்லுங்க ப்ரோ, என்னென்ன ப்ரோ போடணும்? ஃபார் லூப், வைல் லூப். ஓகே, ரெண்டுத்துக்கும் கோட் போடணுமா ப்ரோ? போட்டு அவுட்புட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும். ஓகே ப்ரோ. ப்ரோ இன்னைக்கு போட்ட ஒரு டைம் ஃபில் பண்ணுங்க ப்ரோ. என்ன சொன்னீங்க? இன்னைக்கு போட்ட ப்ரோக்ராம் ஒரு டைம் பிரசன்ட் பண்ணுங்க ப்ரோ. ஓகே ஓகே ஓகே, அந்த காஃபி டீ ப்ரோக்ராம் சொல்றீங்களா? ஆமா ப்ரோ. ஓகே ஓகே, அதுல சரி நான் ஒரு தடவை அதுல எக்ஸ்பிளைனும் பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்பயும் போல ஆல்ரெடி இஃப் நெஸ்டட் இஃப்லாம் வச்சு போட்ட ப்ரோக்ராம்லயே கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருக்கோம். ஒரே ஒரு மாடிஃபிகேஷன் என்ன பண்ணிருக்கோம்னா, ஃபார் லூப் யூஸ் பண்ணி எவ்வளவு கவுண்ட் ஆஃப் சுகர் அவங்க ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கு வந்து எனக்கு ஒரு டவுட், அவர் டீ தான் போட்டாரு, டீக்கு ஃபார்லயே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இருக்கு. ஓகே பரவாயில்லைங்க, டீக்கு ஃபார்ல இருந்து பரவாயில்ல.
ப்ரோ ஃபார்ல வச்சிருக்கீங்களா? ஆமா ப்ரோ. ஓகே ஓகே ஓகே, டிஃபரெண்டாவே இருக்கட்டும். உங்களுக்கு அப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியா இருக்கும். நீங்க வைல் லூப்க்கு வந்து நம்ம காப்பிக்கு வந்து வைல் லூப் போட்டிருக்கோம். வைல் லூப்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம அதோட மெத்தட்ஸ் கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன், அதுக்கப்புறம் கண்டிஷன் கொடுப்போம். இனிஷியலைசேஷன் பாத்தீங்கன்னா i ஈக்குவல் டு 1, அதுக்கப்புறம் கண்டிஷன் பாத்தீங்கன்னா while i லெஸ் than ஈக்குவல் டு 5. ஏன் இங்க லெஸ் than ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்கோம்னா 5யும் நம்ம சேர்த்திக்க போறோம், அதனால லெஸ் than ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம். சப்போஸ் i ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்திருந்தா இங்க லெஸ் than போடணுமா போட வேண்டாமா? ப்ரோ அது எஸ் ப்ரோ. அது ஐக்கு சொல்றேன். ஓகே, ஐக்கு சரி, இங்க ஒரு வேரியபிள் வச்சுக்கோங்க, சும்மா எதுவோ ஒரு 5ன்னு வச்சுக்கோங்க. இப்ப சொல்லுங்க, ஐக்கு வந்து 0 போட்டா அங்க நம்ம ஈக்குவல் டு போடுவோம் போட வேண்டாமா? இல்ல ப்ரோ வராது ப்ரோ. i ஈக்குவல் டு 1 தான் இருக்கு ஸ்டார்டிங். i ஈக்குவல் டு 0ன்னு போட முடியாது ப்ரோ. இல்ல நான் கேக்குறேன் ஐ சரி. இப்போ தாஸ் ப்ரோ நீங்க i ஈக்குவல் டு 0ன்னு போட்டுருங்க, i ஈக்குவல் டு 0 போட்டுருங்க. இதை வந்து 5ஆ மாத்திருங்க. ஓகே, இந்த கண்டிஷனை பார்த்து இப்ப அந்த இடத்துல ஈக்குவல் டு போடணுமோ போடக்கூடாதா? எனக்கு 5 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர்ஸ் ஆட் பண்ணணும். எங்க ப்ரோ ஈக்குவல் டு போடணுமான்னு கேக்குறீங்க? i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவா? அதுல கேக்குறேங்க. வைல் லூப்ல வைல் அந்த பேரந்தசிஸ் ஓபன் பண்ணி i லெஸ் தென் ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்கும்ல, அங்க வந்து இப்ப வந்து வைல் லூப்க்கு அந்த கண்டிஷனை வந்து ஈக்குவல் டு போடணுமா போட வேண்டாமா? i ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருந்தா போடக்கூடாது. போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னு சொல்றீங்க? only 5 இன்க்ளூட் பண்ணாமே 5 வந்துரும் ப்ரோ. ஓகே, ஏன்னா நம்ம வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 0வை கவுண்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஈக்குவல் டு போட வேண்டியது இல்ல. சப்போஸ் ஈக்குவல் டு போட்டீங்கன்னா எவ்வளவு டைம்ஸ் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும்? 6 டைம்ஸ் ப்ரோ. ஓகே ஓகே, மத்தவங்க எல்லாரும் புரிஞ்சா? புரிஞ்சது. ஓகே ஓகே ப்ரோ, அங்க சேஞ்ச் பண்ணிடுங்க. அடுத்து வந்து as usual இந்த while loopல போட்டீங்கன்னா இந்த கவுண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா i பிளஸ் பிளஸ் ஏன் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்ல தான் கொடுக்குறோம், ஸ்டேட்மெண்ட் பிளாக்ல தான் நம்ம கொடுக்க போறோம். உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கிறதுக்காக நான் ரெண்டுலயுமே கவுண்ட் கொடுத்துருக்கேன். i பிளஸ் பிளஸ் வந்து இங்க தனியா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கவுண்ட்ல வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். இந்த i ஆட் ஆக அக்கௌண்ட் பிரிண்ட் பண்ணீங்களா எவ்வளவு உங்க டோட்டல் எவ்வளவு இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்து இந்த எனக்கு அந்த 1 2 3 பிரிண்ட் ஆகணும். எவ்வளவு ஸ்பூன் ஃபர்ஸ்ட் ஸ்பூன் ஆட் பண்ணிருக்காங்களா, செகண்ட் ஸ்பூன் ஆட் பண்ணிருக்காங்களான்ட்டு. அப்ப நம்ம இங்க என்ன சேஞ்ச் பண்ணா எனக்கு அந்த எவ்வளவு ஸ்பூன் ஆட் பண்றாங்களோ ஒவ்வொரு ஸ்பூனுக்கு எனக்கு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். கேள்வி புரியுதுங்களா ப்ரோ? இப்போ ஃபர்ஸ்ட் டீஸ்பூன் ஆட் பண்றாங்கன்னா எனக்கு வரணும், எனக்கு ஃபர்ஸ்ட் டீஸ்பூன் ஆட் பண்ணிருக்காங்க, டீஸ்பூன் 1 வாஸ் ஆடட், டீஸ்பூன் 2 வாஸ் ஆடட். கவுண்ட்டுக்கும் i இன்கிரிமெண்ட்டுக்கும் நடுவுல போடணும் ப்ரோ. பிரிண்ட் f1 போட்டு அந்த இடத்துல போட்டோம்னா அது வரும் ப்ரோ. ஓகே, பிரிண்ட் எஃப் அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா சொல்லுங்க பார்க்கலாம். பிரிண்ட் எஃப் போட்டு ப்ரோ அது கீழே %d அதே அப்படியே எடுத்து மேல எடுத்து போட்டா வந்துரும் ப்ரோ. ஓகே ஓகே தாஸ் ப்ரோ, அதையே காட் பண்ணி அப்படியே போட்டுருங்க. ஓகே, ராஜேந்திரன் சொல்றது மத்தவங்க எல்லாரும் புரிஞ்சா என்ன சொல்றோம்ட்டு? ஒவ்வொரு தடவை ஓகே ஓகே, இது ரன் பண்ணி பார்த்தாலும் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அவுட்புட். புரிஞ்சுதுங்களா? டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா எப்படி வந்திருக்குன்ட்டு? ஹலோ, யாராச்சும் மைக் ஆன்? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரன் பண்ணும்போதோ இப்போ ரன் பண்றதுக்கு இந்த ப்ரோக்ராம்ல என்ன டிஃபரெண்டா இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து 3 டீஸ்பூன்ஸ் மட்டும் காமிச்சது. இப்போ வந்து ஒவ்வொரு லூப்பா தனித்தனியா போகும்போது எத்தனை தடவை லூப்பிங் ஆகுதோ அதை வந்து காமிக்குது. ஓகே, நீங்க வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து லூப்புக்குள்ள கொடுத்தீங்கன்னா எவ்வளவு தடவை லூப் ரன் ஆகுதோ அவ்வளவு டைம்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு கிராண்ட் டோட்டல் தான் வேணும்னா நீங்க லூப்புக்கு வெளியே கொடுக்கணும். இதே மாதிரி தான் ஃபார் லூப்ல வந்து இந்த இனிஷியலைசேஷன், கண்டிஷன் அண்ட் டிக்ரிமெண்ட் ஒரே லைன்ல கொடுத்துருவோம். இவ்வளவுதான் இன்னைக்கு ஃபார் லூப்கான வைல் லூப்போட டிஃபரன்ஸ். இன்னைக்கு கிளாஸ் அவ்வளவுதான். ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்கலாம் நீங்க. நாளைக்கு வந்து டூ வைல் பார்த்து கிளாஸ் முடிச்சுக்கலாம். இன்னைக்கு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நான் அந்த கோடை மட்டும் ஃபர்ஸ்ட்ல இருந்து காமிக்க சொல்லுங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து. ஓகே ஓகே தாஸ் ப்ரோ, காமிச்சுங்க அந்த கோட் மட்டும் ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஓகே ஓகே, யாருக்காச்சும் அந்த ஃப்ளோ சார்ட் போடல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே, நான் உங்களுக்கு அந்த ஓகே வைல் லூப்போட ஃப்ளோ சார்ட், ஃபார் லூப்போட ஃப்ளோ சார்ட் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். நல்லா முடிஞ்சா நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க.
இது வந்து ஹோம்ஒர்க் கிடையாது, இது வந்து உங்க சாய்ஸ். நீங்க ஃப்ளோ சார்ட் அதுக்கு போடனாலும் போடலாம், போட்டு பார்க்கணும்னா பாருங்க. இன்னைக்கு ஹோம்ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா வெறும் கோடை ரன் பண்ணி அதை வந்து அவுட்புட் எடுக்கிறது மட்டும்தான். ராசுரா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த ஃபார் லூப் வைல் லூப்போட ஃப்ளோ சார்ட் மட்டும் சொல்லுங்க, ப்ரெசென்ட் பண்ணுங்க ப்ரோ. அது மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஃபார் லூப் அண்ட் வைல் லூப்க்கு அப்புறம் கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகே, ஓகே. ஃபார் லூப்ல பாத்தீங்கன்னா ஃபார் லூப்ல வந்து நம்ம ஒரே இதுல குடுக்கறங்காட்டி, ஒரே லைன்ல நம்ம கொடுக்குறங்காட்டியும் அந்த டிசிஷன் சிம்பிளுக்குள்ளேயே நம்ம இனிஷியலைசேஷன் பண்ணிடுவோம். i = 0 கொடுத்துருவோம், i <= 5 எல்லாம் எஸ்னா எஸ் கொடுப்போம், அப்புறம் i++ எல்லாமே அந்த வந்து அந்த டைமண்ட் பாக்ஸ்குள்ளேயே போட்டு முடிச்சிருவோம். அதுக்குள்ள வந்து இப்போ அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு டைம்ஸ் ட்ரூவா இருக்கோ அத்தனை டைம்ஸ் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். அங்க பாத்தீங்கல்ல 3 வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டீஸ்பூன் காப்பி, செகண்ட் டீஸ்பூன் காப்பி, தேர்ட் காப்பி. அதுக்கப்புறம் அதுக்கு மேல ரேஞ்ச் வந்து அவுட் ஆஃப் ரேஞ்ச் போயிடுச்சுங்காட்டி அது வந்து ஃபால்ஸ்ல வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அடுத்து வந்து வைல் லூப் ஸ்லைட் போடுங்க ப்ரோ. வைல் லூப் ஸ்லைட். வைல் லூப்ல பாத்தீங்கன்னா தனித்தனியா கொடுக்குறங்காட்டி இங்க வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்னா ரெக்டாங்கிள் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ப்ராசஸ்க்கு எப்பயுமே வந்து நம்ம ரெக்டாங்கிள் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இனிஷியலைசேஷனுக்கு ஒரு ரெக்டாங்கிள் சிம்பிள், அதுக்கப்புறம் டிக்ரிமெண்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கு ஒரு இனிஷியலைசேஷன் சிம்பிள், அதுக்கப்புறம் கண்டிஷனுக்கு மட்டும் அந்த எப்பயும் போல நம்ம டைமண்ட் சிம்பிளே கண்டிஷன் கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைசேஷன் 0 கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அந்த இனிஷியலைசேஷனுக்கு இந்த லூப் போகவே போகாது, ஸ்டார்டிங் கொடுக்கறது மட்டும் தான் 0 மட்டும் கொடுத்துரும். அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் செக் பண்ணும், அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் போய் ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கண்டிஷன் செக் பண்ணும். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க 2 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 இருந்தா இங்க சப்போஸ் சம்திங் 1 பிரிண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும், 1 வந்து இப்போ 2 ஆகும், அந்த மாதிரி 2 3 ஆகும், 4 ஆகும். இப்போ கண்டிஷன் வந்து நம்ம 4 வரைக்கும் ரன் ஆகும்னு கொடுத்துருந்தோம்னா அந்த 4 வரைக்கும் அந்த ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகி அதுக்கப்புறம் ட்ரூ ஆகி அந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகி அப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகும், 5 ஆயிரும், கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகி ஸ்டாப் ஆயிரும். சிம்பிளான ஸ்டார்ட் தான். நீங்க ஜஸ்ட் இந்த வெறும் என்ன பண்ணிருக்கணும், இந்த ப்ராசஸ் சிம்பிள் மட்டும் ஜஸ்ட் 2 ஆட் பண்ணிருக்கோம் எக்ஸ்ட்ரா. மற்றபடி அந்த ஃபார் லூப்போட அதே இதுதான். ஃப்ளோ சார்ட்ல டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகே, டவுட் இல்லைன்னா சொல்லுங்க, கிளாஸ் முடிச்சுக்கலாம். எனி டவுட்ஸ்? ஓகே, முன்னாடி பார்த்த ஃப்ளோ சார்ட்ல டவுட் இருந்தாலும் சொல்லுங்க.